அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் மூவியாக படம் ட்ராவல் பண்ண போகுதுன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து கலகலப்பும் காமெடின்ற பேரில் படத்தை கெடுத்து வச்சுருக்காங்க. முக்கியமாக யோகி பாபுவில் செட்டே ஆகலை, கோவை சாரில் அதுக்கு மேலே செட்டே ஆகலை, ஹீரோயின் அதுக்கு மேலே வேஸ்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. சூர்யா வேறு லெவல் எஃபர்ட் போட்டிருக்கா அப்படிங்க. அதே மாதிரி டீமும் அவ்வளோதான், எல்லாருமே அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க. பிஜிஎம்மில் வந்து ஒரு 100 அல்ல 200% கொடுத்துட்டார். அதான் கொஞ்சம் ஓவராக தெரியுது. மியூசிக் கொஞ்சம் சிங்க் ஆகி கொஞ்சம் காம்டவுனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. பாபி டாயலுக்கு இன்னும் கொஞ்சம் வில்லத்தனை அதிகமாக கொடுத்துருந்தா படம் இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருக்கும். இப்போ இருக்க எந்த ஒரு மாஸ் ஹீரோவும் வந்து 500 ஆளுங்களை கொல்லுவாங்க, 1000 பேர்த்த கொல்லுவாங்க. இதை பார்க்க ரெடியாக இருக்கிறோம், ஆக்ஷன் படம் தான் பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம். அங்கே போயிட்டு காதல் கத்திரிக்காயெல்லாம் தேடினீங்கன்னா கண்டிப்பாக படம் பிடிக்காது. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் சோர்வு தெரிஞ்சாலும் ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துக்கும் ஒரு செகண்ட் பார்ட் கொடுக்குற மாதிரி அங்கே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேல்ஸ் கொண்டாந்துடுறாங்க. அதுவும் நல்லாயிருக்கு படம் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம், ஒன்றும் அவ்வளோ பெரிய மொக்கையெல்லாம் கிடையாது.